Hi friends, welcome to my channel. இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் வீடியோ. நான் என்னுடைய சேனலில் 10th ஸ்டாண்டர்ட் நோட்ஸ் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுவேன். இந்த வீடியோவில் நம்ம 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் எக்ஸசைஸ் 1.1 ஃபர்ஸ்ட் 4 சம்ஸ் பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ இந்த வீடியோவில் எக்ஸசைஸ் 1.1ல் ஃபர்ஸ்ட் 4 சம்ஸ் பார்க்க போகிறோம். எக்ஸசைஸ் 1.1ல் செட் 3 ஃபார்ம்ஸ் இருக்குது, ஒரு ரோஸ்டர் ஃபார்ம் இருக்குது. நம்ம செட் 3 ஃபார்ம்ஸ் பார்த்துட்டு நம்ம 4 சம்ஸ் பார்க்கலாம். ஓகே, நான் உங்களுக்கு வந்து எழுதி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கொஞ்சம் கிளியராக இருக்கும். ஓகே, செட் வந்து நான் 3 ஃபார்ம்ஸ் சொன்னேன். என்னென்ன சொன்னால் டிஸ்கிரிப்ஷன் ஃபார்ம், ரோஸ்டர் ஃபார்ம், செட் பில்டர் ஃபார்ம் சொன்னேன். ஃபர்ஸ்ட் நம்ம டிஸ்கிரிப்ஷன் ஃபார்ம் சொல்லலாம். டிஸ்கிரிப்ஷனாலே டெஃபினிஷன், அந்த மீனிங் தான் வரும் டிஸ்கிரிப்ஷனாலே. ஓகே, இப்போ நம்ம பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷனாலே டிஸ்கிரைப் செட் இன் ஃபார்ம் ஆஃப் வேர்ட். இப்போ சென்டென்ஸில் இருக்கும், அதுதான் நம்ம டிஸ்கிரிப்ஷன் ஃபார்ம்னு சொல்லுவோம். வேர்ட்ஸில் அவங்க வந்து செட்னா என்னதுன்னு வேர்ட்ஸில் டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க, அதுதான் டிஸ்கிரிப்ஷன் ஃபார்ம். நெக்ஸ்ட் ரோஸ்டர் ஃபார்ம் பார்க்கலாம். ரோஸ்டர் ஃபார்ம் என்னதுன்னா, அந்த செட்டில் உள்ள எலிமெண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து அந்த ஒரு ஆப்ஜெக்ட் ஆர் நம்பர்ஸ் வந்து கமாவில் செப்பரேட் ஆகிருக்கும், செப்பரேட்டட் பை கமாவால் செப்பரேட் ஆகிருக்கும். அது வந்து ப்ராக்கெட்ஸ் வித்தின் கேர்லி ப்ராக்கெட்ஸ். கேர்லி ப்ராக்கெட்ஸ்னால் என்னதுன்னா, இதுதான் கேர்லி ப்ராக்கெட்ஸ், இதுதான் நம்ம கேர்லி ப்ராக்கெட்ஸ்னு சொல்லுவோம். இந்த கேர்லி ப்ராக்கெட்ஸ்க்குள்ளே எந்த நம்பர்ஸாக இருந்தாலும் எந்த ஆப்ஜெக்ட்ஸாக இருந்தாலும் கம்மாவால் செப்பரேட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் செட் பில்டர் ஃபார்ம். பில்டிங் அ செட் பை டிஸ்கிரைபிங் வாட் இஸ் இன் இட். அதில் வந்து மோஸ்ட்டாக நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இந்த 2 சிம்பிள்ஸ், இந்த 2 நம்ம இதை சச் தட் அப்படின்னு வாசிக்கும்போது சச் தட் அப்படின்னு வாசிப்போம். அப்படி நம்ம வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த 2 சிம்பிள்ஸ் வந்தாலே அது நம்ம செட் பில்டர் ஃபார்ம்னு சொல்லிடலாம். ஓகே, இப்போ நம்ம அதோட எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, இதில் டிஸ்கிரைப் செட் இன் ஃபார்ம் ஆஃப் வேர்ட், இதில் செட்டை வேர்டால் டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி செட், இதுதான் ஏ செட் ஆஃப் 5 நேச்சுரல் நம்பர்ஸ். இந்த ஏ செட்டில் 5 நேச்சுரல் நம்பர்ஸ் இருக்கும்னு சொல்கிறாங்க. அதாவது 1 2 3 4 5, இந்த செட்டில் 5, இதுதான் வேர்டால் இந்த செட்டை டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. இது நம்ம டிஸ்கிரிப்ஷன் ஃபார்ம்னு சொல்லுவோம். இப்போ ரோஸ்டர் ஃபார்ம், இதுக்கு இன்னொரு பேர் கூட உண்டு, ஆர் டேபுலர் ஃபார்ம். ஓகே, இதில் நான் என்ன உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன்னா, எலிமெண்ட்ஸ் ஆர் செப்பரேட்டட் பை கமாவால் அது செப்பரேட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். வித்தின் தி கேர்லி ப்ராக்கெட்ஸ்க்குள்ளே வித்தின் தி கேர்லி ப்ராக்கெட்ஸ்க்குள்ளே அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் பாருங்கள், இது ஒரு ஆப்ஜெக்ட் இல்லை நம்பர். இங்கே நம்பர் தான் இருக்குது. நம்பர் வந்து இந்த ஒரு நம்பர், இந்த 2 நம்பரை எது செப்பரேட் பண்ணியிருக்குன்னா கமா செப்பரேட் பண்ணியிருக்கு. அதுதான் தி எலிமெண்ட்ஸ். இது ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறது நம்ம எலிமெண்ட்ஸ்னு சொல்லுவோம். தி எலிமெண்ட்ஸ் ஆர் செப்பரேட்டட் பை கமாஸ் வித்தின் தி கேர்லி ப்ராக்கெட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் செட் பில்டர் ஃபார்ம். நான் சொல்லியிருந்தேன், இந்த 2 சைன் வந்தாலே அது நீங்கள் செட் பில்டர் ஃபார்ம்னு நினச்சிடலாம். அது செட் பில்டர் ஃபார்ம் தான். ஓகே, எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நான் சொன்னதில் இந்த நம்ம சச் தட்னு வாசிப்போம்னு சொன்னேன். இந்த சிம்பிள் வந்திருக்கு பாருங்கள், எக்ஸ் சச் தட் எக்ஸ் இஸ் அ நேச்சுரல் நம்பர் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 5. இந்த சிம்பிள் என்னதுன்னா, லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 5. இந்த சிம்பிள்னா லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 5. எக்ஸ் சச் தட் எக்ஸ் இஸ் அ நேச்சுரல் நம்பர் that is less than or equal to 5. ஓகே, நான் இதை எப்படி எழுதுவோன்னு சொல்லிடுறேன். செட் ஏ ஈக்குவல் டு 1 2 ஈக்குவல் டு வந்ததுன்னா அந்த 5 இன்க்ளூட் ஆகிருக்கும். அதே அவங்க லெஸ் தென் சிம்பிள் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம 4ஓட ஸ்டாப் பண்ணியிருந்துருக்கலாம். இவங்க ஈக்குவல் டு சிம்பிளும் கொடுத்ததால நம்ம 5 வரைக்கும் எழுதுவோம். 4 and also 5. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு வந்து 3 ஃபார்ம்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போது நம்ம சம்ஸ்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸசைஸ் 1.1ல் ஃபஸ்ட்டு சம், ஃபைண்ட் A cross A, B cross A and A cross B. அவங்க வந்து எலிமெண்ட்ஸ் செட் A செட் B செட் கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம வந்து எடுத்து எழுதிக்கலாம். டு ஃபைண்ட் என்னென்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா, A cross A, B cross A, A cross B, இது 3 நம்ம கண்டுபிடிக்கணும். என்னென்ன கொடுத்துருக்காங்க, கிவன் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏ செட் கொடுத்துருக்காங்க, எலிமெண்ட்ஸ் என்னது 2 -2 and 3. பி என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 -4. இப்போது ஓகே, ஏ பி எலிமெண்ட்ஸ் எழுதிட்டோம். இப்போ வாங்க சம்ஸ்குள்ளே போகலாம். ஏ cross A ஈக்குவல் டு என்னதுன்னா
சரி நம்ம ஃபஸ்ட்டு வந்து A cross B பார்த்துலாம். புக்கில் தான் ஃபஸ்ட்டு இருக்குது, நம்ம புக் வைஸே போகலாம். A cross B என்னென்னா ஃபஸ்ட் எலிமெண்ட்ஸ் எடுத்து எழுதிடலாம். 2 - 2 3. இந்த மாதிரி நீங்கள் எலிமெண்ட் சம்ஸ் எழுதும்போது எழுதினீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது பதில் நம்ம கீழே எழுதிக்கலாம். இது நான் என்ன எழுதியிருக்கேன்னா ஃபஸ்ட்டு ஏ கொடுத்துருக்கிறதுல நான் ஃபஸ்ட்டு ஏயோட செட் எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் இப்போ பி எழுதிக்கலாம். பியோட செட் என்னது 1 - 4. நான் உங்களுக்கு வந்து பென்லேயே போட்டோன்னா கொஞ்சம் ஸ்க்ரிபிள் ஆகிற மாதிரி இருக்கும். நான் உங்களுக்கு பென்சிலை போட்டு காமிக்கிறேன். ஆக்சுவலி ரொம்ப ஈஸி. 2 1 2 - 4 -2 1 ஃபஸ்ட்டு என்ன எழுதியிருக்கோமோ அதை வச்சு இது இப்படி ஃபஸ்ட்டு 1 நெக்ஸ்ட் அந்த மாதிரி எலிமெண்ட்ஸ் ஃபஸ்ட் எலிமெண்ட் நெக்ஸ்ட் இந்த ஃபஸ்ட் எலிமெண்ட் வச்சு செகண்ட் எலிமெண்ட் அப்படி ப்ராக்கெட்டில் ஆர்டர்ட் பேர்ஸை எழுதுவோம். உங்களுக்கு நான் ஈஸியாக இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு ரவுண்ட் ஃபஸ்ட்டு இப்படி நெக்ஸ்ட் செகண்ட் எலிமெண்ட் வச்சு இந்த ரெண்டும் அண்ட் தென் தேர்ட் எலிமெண்ட். ஓகே, இது கொஞ்சம் ஸ்க்ரிபிள் ஆகிற மாதிரி இருக்கு. ஓகே, நம்ம இப்போ எழுதலாம். A cross B ஈக்குவல் டு என்னென்னது ஆர்டர்ட் பேர்ஸில் தான் நம்ம எப்போயுமே எழுதுவோம். 2, 1 2, -4. இப்போ நெக்ஸ்ட் எலிமெண்ட் -2 நம்ம கை வச்சுட்டா ரொம்பவும் ஈஸியாக இருக்கும். -2, 1 -2, -4 அண்ட் தென் தேர்ட் எலிமெண்ட் 3 கீழே எழுதிக்கலாம். 3, 1 3, -4. தட்ஸ் இட். A cross B அவ்வளோதான். நெக்ஸ்ட் B cross A பார்த்துடலாம். B cross A ஈக்குவல் டு நான் உங்களுக்கு திருப்பி எழுதுகிறேன் பார்த்துக்கோங்க. பியோட செட் எலிமெண்ட்ஸ் என்னது 1, -4 அண்ட் தென் ஏயோட எலிமெண்ட்ஸ் 2, -2, 3. ஓகே, இப்போ நம்ம B cross A ஆர்டர் பேர்ஸ் எழுதலாம். ஓகே, B cross A ஈக்குவல் டு 1 செகண்ட். இதில் பாருங்கள் 1 கை வச்சு எப்பயுமே நான் உங்களுக்கு கொடுக்குற டிப்ஸ் என்னதுன்னா நம்ம கை வச்சு பார்த்தோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். 1 2 1 -2 1, 3 -4, 2 -4, -2 -4, 3. ஓகே, நான் உங்களுக்கு இங்கே எழுதுகிறேன். ஆர்டர்ட் பேர்ஸில் தான் எழுதுவோம். நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டே சொன்னேன். 1, 2 1, -2 1, 3 அண்ட் தென் செகண்ட் ஒன்று என்ன இருக்குன்னா -4, 2 மைனஸ் சிம்பிள்ஸ் எப்பயுமே பார்த்துக்கோங்க. சப்போஸ் நம்ம ஏதாவது சின்னதாக மிஸ்டேக் மைனஸ் போடாமல் கூட மறந்துடலாம். ஸோ ஒன்ஸ் க்ராஸ் செக் பண்ணிக்கிறது நல்லது. என்னுடைய டிப்ஸ் இதுதான். எப்பயுமே க்ராஸ் செக் பண்ணிக்கோங்க எப்பயுமே. ஏன்னா மைனஸ் எல்லாம் இதில் மறக்க நிறையவே சான்ஸ் இருக்குது. ஓகே, எழுதிட்டோம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா A cross A. நம்ம வந்து A cross A நெக்ஸ்ட் பார்க்கலாம். B cross A பார்த்துட்டோம், A cross B பார்த்துட்டோம். இப்போ A cross A. A cross A ஈக்குவல் டு என்னென்ன எலிமெண்ட்ஸ் 2 -2 3 அண்ட் A. அவங்க A cross A தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ஏவும் க்ராஸ் நம்ம மல்டிப்ளை எடுத்துக்கலாம். மல்டிப்ளை தான் பண்ணிகிட்ருக்கோம். A cross A. இன்னொரு தடவை அதே எலிமெண்ட்ஸ் நம்ம கீழே எழுதிக்கலாம். பினா பியோட எலிமெண்ட்ஸ் எழுதுவோம். இங்கே செட் A தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஏயோட எலிமெண்ட்ஸ் எழுதிக்கலாம். நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா க்ராஸ் சிம்பிள் போட்டுக்கலாம் நடுவில் க்ராஸ். ஓகே, இப்போ நம்ம வந்து இதுவும் க்ராஸ். ஓகே, இப்போது A cross A ஈக்குவல் டு கை வைக்கிறேன். 2, ஆர்டர்ட் பேர்ஸ் 2, 2 2, -2 2, 3. இப்படி நம்ம கை வச்சு ஒன்ஸ் பார்த்து எழுதினோன்னா நமக்கு வந்து குழம்பாது. இல்லைன்னா நமக்கு வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும் சம்ஸ்க்கு நடுவில். அதனால தான் -2, -2 -2, -2, -3 and then 3, 2 3, -2 and then 3, 3. 3, 2 3, 2 3, 2 3, 2 3, 2 3, 2 3, 2 3, 2 3, 2 3, 2 3, 2 3, 2 3, 2 3, 2 3, 2 3, 2 3, 2 3, 2 3, 2 3, 2 3, 2 3, 2 3, 2 3, 2 3, 2 3, 2 3, 2 3, 2 3, 2 3, 2 3, 2 3, 2 3, 2 3, 2 3, 2 3, 2 3, 2 3, 2 3, 2 3, 2 3, 2 3, 2 3, 2 3, 2 3, 2 3, 2 3, 2 3, 2 3, 2 3, 2 3, 2 3, 2 3, 2 3, 2 3, 2 3, 2 3, 2 3, 2 3, 2 3, 2 3, 2 3, 2 3, 2 3, 2 3, 2 3, 2 3, 2 3, 2 3, 2 3, 2 3, 2 3, 2 3, 2 3, 2 3,
That's all. First sumல first subdivision முடிச்சிட்டோம். Second subdivision பார்க்கலாம் இப்போ. ஓகே, ஃபர்ஸ்ட் சம்ல செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா A equal to B, A set is equal to B set கொடுத்துருக்காங்க, எலிமெண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம என்னென்னு வச்சுக்கலாம்னா A equal to PQ and B equal to PQ. இது ரெண்டுமே ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. அதான் நம்ம வந்து ரெண்டுமே ஈக்குவல் எடுத்திருக்கோம். நான் உங்களுக்கு எழுதுனா கொஞ்சம் உங்களுக்கு கிளியராக இருக்குன்னு எழுதியிருக்கேன். ஓகே, இதுவும் அதே தான். நம்ம என்ன டு ஃபைண்ட் நம்ம எழுதிக்கிறது வந்து கொஞ்சம் கிளியராக இருக்கும். கண்டிப்பாக நம்ம சம் தப்பாக இருந்தால் கூட ஸ்டெப்ஸுக்கு லாஸ்ட் ஆன்சர் தப்பாக இருந்தால் கூட ஸ்டெப்ஸுக்கு கண்டிப்பாக மார்க்ஸ் வரும். ஸோ இதெல்லாம் எழுதுறது வந்து பெனிஃபிட் தான் நமக்கு. கொஷினை அப்படியே எழுத போகிறோம். என்னென்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா A cross A கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, B cross A கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, அண்ட் ஆல்சோ A cross B கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் கிவன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா A set equal to B set. எந்த எலிமெண்ட்ஸுக்கு ஈக்குவல் டுனா PQ. ஓகே, இப்போ போடலாம். ஃபஸ்ட்டு நான் A cross B போடுறேன். ஐம் சாரி, புக்கில் ஃபஸ்ட்டு A cross B தான் கொடுத்துருக்காங்க. A cross B நம்ம என்ன போடலான்னா ஃபஸ்ட்டு அதை ரெண்டுமே ஈக்குவல்னால நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். PQ ஈக்குவல் டு PQ, cross PQ. A cross B, இது வந்து A, இது வந்து B cross. ஓகே, இப்போ A cross B என்னதுன்னா நான் காய் வச்சுக்கிறேன். ஆர்டர்ட் பேஸில் இப்போ எழுதிக்கலாம். P, P and then P, Q and then next Q, P, Q, Q and then இப்போ B cross A பார்க்கலாம். B cross A equal to B என்ன எலிமெண்ட்ஸ்னால் PQ cross A ஓட எலிமெண்ட்ஸ் PQ. ஓகே, ஆன்சர் கண்டிப்பாக ஈக்குவலாக தான் வரும். ஏன்னா கொஷின்லேயே நமக்கு பாருங்கள் இங்கே வந்து ஈக்குவல் டு சிம்பிள் கொடுத்துட்டாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஆன்சர்ஸ் எல்லாமே ஈக்குவலாக தான் வரும். ஏன்னா பாருங்கள், P ஆர்டர்ட் பேஸ் எழுதிக்கலாம். P, P, Q, Q, P, Q, Q. That's it. And then last என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா A cross A கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, A cross A ஓட எலிமெண்ட்ஸ் PQ cross PQ. ஓகே, A cross A equal to P, P, Q, Q, P. Yes, that's it. Q, Q. Finish. ஓகே, நம்ம ஃபஸ்ட் சம்மோட செகண்ட் சப்டிவிஷன் முடிச்சிட்டோம். இப்போ தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா A equal to எலிமெண்ட்ஸ் MN. B என்ன கொடுத்துருக்காங்கன்னா B equal to null set. எம்டி செட்னு சொல்லலாம், நல் செட்னு சொல்லலாம். B வந்து அவங்க வந்து நல் செட். அப்படின்னா நல் செட் அப்படின்னா என்னதுன்னா நம்ம இங்கே இதுதான் நல் செட்னு சொல்லுவோம். உள்ள எந்த எலிமெண்ட்ஸும் இல்லை. ஈக்குவல் டு 0, இது 0க்கு சமம் தான். ஸோ இது வந்து 0க்கு சமம். ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் டு ஃபைண்ட் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா A cross B and then B cross A and at the last A cross A. The given sets are A and B. என்னென்ன எலிமெண்ட்ஸ்னால் A ஓட எலிமெண்ட் MN, B வந்து நல் செட். இப்படி போட்டுக்கலாம், இப்படி கூட போடலாம். ஓகே, அண்ட் தென் இப்போது ஃபஸ்ட்டு A cross B equal to A cross B equal to என்னதுன்னா MN cross null set. எப்பயுமே எந்த நம்பர்ஸாக இருந்தாலும் 0வால் மல்டிப்ளை ஆச்சுன்னா கண்டிப்பாக 0 தான் வரும். ஸோ தி ஆன்சர் இஸ் 0. ஐ மீன் null set or empty set. That's it. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னா B cross A equal to
ஓகே, பி க்ராஸ் ஏ ஈக்குவல் டு என்னென்னதுன்னா பி என்னதுன்னா எம்டி செட் க்ராஸ் ஏ எம்என். இதுவும் சேம் ஆன்சர் தான் வரும். ஆன்சர் இஸ் நல் செட் பிகாஸ் த நம்பர் விச் வாஸ் மல்டிப்ளைட் பை 0 is equal to a 0. And then A cross A equal to the elements are mn cross mn. ஓகே, கொஞ்சம் கவனமாக போடுங்க. ஏன்னா இதில் நல் செட் வந்தாலும் இதுலேயும் நல் செட் போட்டுறக்கூடாது. இதுக்கு வந்து ஆன்சர் வரும், சப்ஸ்டியூட் ஆகும். எம் 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 கமா எம் எம் கமா என் என் கமா எம் என் கமா என். தட்ஸ் இட். ஃபர்ஸ்ட் சம் முடிச்சிட்டோம். இப்போ செகண்ட் சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ ஈக்குவல் டு 1 2 3. A equal to 1 2 3. B நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். 3 ஃபார்ம்ஸ் ஆஃப் செட் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இதில் வந்து ரோஸ்டர் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. இந்த பி செட் பிக்கு வந்து என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னா ரோஸ்டர் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. இந்த ரோஸ்டர் ஃபார்மில் செட் டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. பி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். x such that x is a prime number is a prime number less than 10 less than 10 கொடுத்துருக்காங்க. இப்போ பி செட் எழுதிடலாம். ப்ரைம் நம்பர் லெஸ் தேன் 10. லெஸ் தேன்னா 10க்கு கம்மியாக. ப்ரைம் நம்பர் என்னென்னா டிவிசிபிள் ஆக நம்பர்ஸ் என்னென்னதுன்னா 2 3 5 7. தட்ஸ் இட். ஓகே, பி செட் எழுதிட்டோம். அங்கே என்னென்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா to find A cross B and B cross A. To find A cross B and B cross A. Okay, A ஓட எலிமெண்ட்ஸ் எழுதிக்கலாம். 1 2 3 1 2 3 and B ஓட எலிமெண்ட்ஸ் 2 3 5 7. இப்போ A cross B equal to ordered pairs 1, 2, 1, 3, 1, 5, 1, 7 and the second element is 2, 2, 2, 2, 3, 2, 5, 2, 7 and the last 3, 2, 3, 3, 3, 5, 3, 7. ஓகே, இப்போது செகண்ட் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா பி க்ராஸ் ஏ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம பி எழுதிக்கலாம். 2 3 5 7 க்ராஸ் 1 2 3. ஆர்டர் பேர்ஸ் 2, 1, 2, 2, 2, 3, 3, 1, 3, 2, 3, 3 and then 5, 1, 5, 2, 5, 3, 7, 1, 7, 2, 7, 3. That's it. Second sum finished. Next third sum. தேர்ட் சம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா பி க்ராஸ் ஏ கொடுத்துட்டாங்க. இந்த சம்மில் பி க்ராஸ் ஏ கொடுத்துட்டு நம்மளை பி செட்டையும் ஏ செட்டையும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரி, பி க்ராஸ் ஏ என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா ஓகே, தேர்ட் சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பி க்ராஸ் ஏ கொடுத்துட்டு ஏவையும் பியையும் நம்மளை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகே, இப்போ வந்து செட்டில் நம்ம படிச்சிருக்கோம். 9th ஸ்டாண்டர்ட் நம்பர் செட் பற்றி நம்ம ப்ரீஃபாக படிச்சுட்டு தான் நம்ம 10th ஸ்டாண்டர்ட் வந்திருக்கோம். இது அதனால தான் நான் உங்களுக்கு காமனாக சொல்லிடுறேன். செட்டில் எப்போயுமே ஒரு நம்பர்ஸ் ரிப்பீட்டடாக வராது. அந்த ஒரு கான்செப்டை வச்சு நம்ம இந்த சம் ஈஸியாக போட்டுடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு பி இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு எலிமெண்ட்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு உள்ள ஆர்டர் பேர்ஸ் உள்ள ஃபஸ்ட்டு ஒன் வந்து பி செட்டுக்குள்ளது. செகண்ட் ஒன் வந்து ஏ செட்டுக்குள்ளது நம்ம எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் நம்ம பி எடுத்துக்கலாமே. பி தானே ஃபஸ்ட்டு இருக்குது. -2 ரிப்பீட்டடாக -2 வந்திருக்கு. அண்ட் தென் 0 ரிப்பீட்டட் 0 வந்திருக்கு. 3. அப்போது 3 எலிமெண்ட்ஸ் தான். இப்போ பக்கத்தில் நான் போட்டுடுறேன். ஏ வந்து என்னென்ன வந்திருக்கு பாருங்கள். 3 4
3 repeated 4 3 and that's it. ஓகே, இது நம்ம வந்து க்ராஸ் செக் பண்ணிக்கலாம் எப்படின்னு உங்களுக்கே தெரியும். பட் இருந்தால் நான் போடுறேன். பி க்ராஸ் ஏ போட்டு நம்ம க்ராஸ் செக் பண்ணிக்கலாம். -2 0 3 அண்ட் ஏ என்னதுன்னா 3 4. ஓகே, நம்ம க்ராஸ் செக் பண்ணிக்கலாம். என்னென்னா -2 3 -2 4 0 3 0 4 3 3 3 4. எஸ், அஃப்கோர்ஸ் ஃபினிஷ் தேர்ட் சம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் உள்ள ஆன்சர்ஸும் நம்ம போட்டிருக்க ஆன்சர்ஸும் ரிலேட் ஆகுது, ரெண்டுமே ஈக்குவல். ஸோ எஸ், நம்ம கண்டுபிடிச்சது கரெக்டு தான். ஓகே, நெக்ஸ்ட் அட் லாஸ்ட் சம், ஃபோர்த் சம் என்னதுன்னா ஏ கொடுத்துருக்காங்க. ஏ ஈக்குவல் டு 5 6, பி ஈக்குவல் டு 4 5 6, சி செட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த சம்மில் 5 6 7 நம்மளை கண்டுபிடிக்க ஷோ. இதில் வந்து வெரிஃபை சம் மாதிரி இருக்குது இந்த ஃபோர்த் சம். என்னென்னு பார்த்துடலாம். ஷோ தட், நம்ம வந்து ஷோ தட்டுன்னு எழுதிக்கலாம், ஆர் 2 ஷோன்னு கூட எழுதிக்கலாம். 2 ஷோ தான் ஆக்சுவலி இது மேட்ச் ஆகும். 2 ஷோ நான் ப்ரிஃபர் பண்ணுறேன். 2 ஷோ எழுதிக்கலாம். 2 ஷோ நம்ம என்ன வெரிஃபை பண்ணணும், என்ன காமிக்கணும்னா ஏ க்ராஸ் ஏ ஈக்குவல் டு பி க்ராஸ் பி இன்டர்செக்ஷன் சி க்ராஸ் சி. இது நம்ம இன்டர்செக்ஷன் சொல்லுவோம். உங்களுக்கே தெரியும் இன்டர்செக்ஷன் நம்மளாம் 9th ஸ்டாண்டர்ட் நம்ம ப்ரீஃபாக பார்த்துட்டோம். ஓகே, இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து நான் உங்களுக்கு என்ன ப்ரிஃபர் பண்ணுறேன்னா ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத நம்ம வந்து ஃபஸ்ட்டு எவல்யூட் பண்ணுறது வந்து எந்த சம்மாக இருந்தாலும் சரி, எந்த இதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட் ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத ஃபஸ்ட்டு நம்ம முடிச்சிடலாம். ஃபஸ்ட் நம்ம வந்து எல்ஹெச்எஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைட், எல்ஹெச்எஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்த்துடலாம். ஏ க்ராஸ் ஏன்னு இருக்கா, ஏ க்ராஸ் ஏ. ஏ க்ராஸ் ஏ என்னது, ஏயோட எலிமெண்ட் 5 6 and then cross 5 6, that's it. இப்போ ஏ க்ராஸ் ஏ பார்த்துடலாம். ஏ ஈக்குவல் டு என்னதுன்னா ஏ க்ராஸ் ஏ ஈக்குவல் டு 5 சாரி. ஓகே, இப்போ நம்ம சம்ஸ்குள்ள போகலாம். சாரி, ஏ க்ராஸ் ஏ ஈக்குவல் டு என்னதுன்னா 5 5 5 6 and then 6 5 6 6. ஓகே, இப்போது ஏ க்ராஸ் ஏ இப்போ வந்து நம்ம வந்து இது ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சுருக்கோம். இப்போது நம்ம இந்த ஆர்ஹெச்எஸ் சப்ஸ்டியூட் பண்ணிட்டு வந்துடலாம். ஆர்ஹெச்எஸ்னால் வேறு ஒன்றும் இல்லை, ரைட் ஹேண்ட் சைட், தட்ஸ் இட். ரைட் ஹேண்ட் சைட் பார்க்கலாம். இப்போது நான் அது எனக்கு எழுதிக்கிறேன். பி க்ராஸ் பி இன்டர்செக்ஷன் சி க்ராஸ் சி, பி க்ராஸ் பி இன்டர்செக்ஷன் சி க்ராஸ் சி. நான் எனக்கு இங்கே பி செட்டையும் சி செட்டையும் எழுதிக்கிறேன், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். 4 5 6 4 5 6 பி எலிமெண்ட் பி செட், சி செட் 5 6 7. எஸ், 5 6 7. ஓகே, சப்ஸ்டியூட் பண்ணலாம். நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி ஃபஸ்ட் ப்ராக்கெட்டில் உள்ளது போட்டுடலாம். ரெண்டுமே ப்ராக்கெட்டில் இருக்கிறதால நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பட் மற்றபடி உள்ளது நான் சொன்னேன் ப்ராக்கெட் இருக்கிறத ஃபஸ்ட்டு போடலான்னு உங்களுக்கு நான் ப்ரிஃபர் பண்ணேன். ஓகே, இப்போ பி க்ராஸ் பி பார்த்துடலாம். பி க்ராஸ் பி ஈக்குவல் டு 4 5 6 க்ராஸ் 4 5 6 ஈக்குவல் டு என்னது பாருங்கள், 4 4 4 5 4 6 5 4 5 5 6 and then 6 4 6 5 6 6, that's it. and B cross B முடிச்சிட்டு இப்போ C cross C equal to என்னதுன்னா C cross C 5 6 7 cross 5 6 7 பார்த்துலாம் என்னதுன்னு ordered press 5 5 5 6 5 7 6 5 6 6 6 7 7 5
7,6 and then 7,7. ஓகே, இப்போ அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள இன்டர்செக்ஷனாக ஈக்குவல். இதை எடுத்து B cross B இன்டர்செக்ஷன் C cross C. என்ன இன்டர்செக்ஷன் பாருங்கள். 5 cross 5, 5 cross 6, 5 cross 5 இருக்குது, 5 cross 6 இருக்குது, and then 6 cross 5 இருக்குது, 6,5 இருக்குது, 6,6 இருக்குது. அவ்வளவுதான். மொத்தம் 1 2 3 இதில் பார்த்துக்கலாம். எஸ், இதில் 4 எலிமெண்ட்ஸ் கிடச்சிச்சு நமக்கு. என்னென்னது 5 ஆர்டர் பேஸ் 5,5, 5,6, 6,5, 6,6. That's it. Equation number 2. ஓகே, இப்போ நம்ம எடுத்து எழுதிக்கலாம். From 1 and 2 equation. From equation 1 and 2, LHS equal to RHS. Hence showed. என்ன வெரிஃபை கொடுத்துருக்காங்கன்னா வெரிஃபை கிட்ட போடுங்க, ப்ரூவ் கொடுத்துருக்காங்கன்னா ப்ரூவ் போடுங்க. இப்போ எனக்கு ஷோ கொடுத்துருக்கதால நான் ஷோடு போடுறேன். ஹென்ஸ் ஷோடு இப்படி கூட எழுதிக்கலாம். ஹென்ஸ் அவங்க கொடுத்துருக்கதை எழுதி ஹென்ஸ் இங்கே இப்படி எழுதுகிறேன். ஹென்ஸ் A cross A ஈக்குவல் டு B cross B intersection C cross C. That's it. Thanks for watching, and also for more videos subscribe my channel. If this explanation is clearly உங்களுக்கு புரிஞ்சிருந்ததுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Yes, thank you.